வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கௌதம் கார்த்தியின் கேமிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் கேம், இந்த கேம் தான் நம்ம இன்றைக்கி விளையாட போகிறோம். ஓகே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 12 மணி பேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம எஸ்கேப் பண்ணணும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஐஸ் சிம்பிள்லாம் இருக்கும், அது நம்ம டேக் பண்ணணும்னா அதில் பேய் எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு காமிக்கும். ஓகே வாங்க ஃபஸ்ட்டே போவோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 2 மணி பேக்ஸ் கிடச்சிச்சு, ஒரு மாதிரி ஜாக் பாட் நம்மளுக்கு. ஓகே, இந்த பக்கம் என்ன மணி பேக் கிடைக்குதா? இல்லைங்க. ஓகே வாங்க ரூமை விட்டு வெளில போவோம். ஓகே, ரூம் விட்டு வெளில போனால் ஒரு ஐஸ் சிம்பிள் கிடச்சிருக்கு. இது ரொம்ப யூஸ் ஆகும் அதுக்கிட்ட வந்தால் பார்க்க. ஓகே, நம்மளுக்கு 3ஆவதும் கிடச்சிருக்கு. இங்கே 4ஆவதுங்க. இன்னும் 8 கண்டுபிடிச்சா போதும். எஸ், கேம் ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு 4 கிடச்சிருக்கு. இன்னும் 8 கண்டுபிடிச்சாலே போதும். ஓகே வாங்க இங்கேருந்து வெளில போவோம். ஓகே, வெளில போய் என்னடா இது குப்பை ரூம் மாதிரி இருக்கு, கிச்சன் நினைக்கிறேன். இங்கே கிடைக்கல, ஏதோ ரொம்ப கிடச்சிருக்கு. ஓகே, அது கிடச்சா என்ன கிடைக்கலண்ணா என்ன, எனக்கு அந்த 8 மணி பேக் தானா முக்கியம். ஓகே, இங்கே ஒரு ஐஸ் சிம்பிள் கிடச்சிருக்கு. இந்த ரூமில் என்ன கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, இங்கே ஒரு மணி பேக் கிடச்சிருக்கு. சூப்பருங்க, கிடச்சிருக்கு. ஏதோ 2 வருது 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 ஏங்க வந்துச்சுங்க. ஆல்மோஸ்ட் டைமிங்கு நம்ம கண்டி கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தோம்னா நம்ம கதை கோவிந்தா தானுங்க. பா சீக்கிரமாக வந்துருச்சுங்க. அப்பா வெளில போகலாமா? எஸ், அது பாட்டுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடுச்சு. வாங்க நம்ம பேஸ்மெண்ட் போகலாம். ஓகே, பேஸ்மெண்ட்டு இன்னொரு ஐஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. 4 ஐஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, 4 ஐஸ். ஓகே, நம்மளுக்கு இன்னும் 5 மணி பேக் தானே, 4 மணி பேக் கலெக்ட் பண்ணால் போதும். இந்த கேமை நம்ம அசால்ட்டாக முடிச்சிடலாம். ஓகே ஓகே, இன்னொன்று கிடச்சிச்சு. 3 தாங்க கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன கேம் போடுறதும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வாங்க சீக்கிரம் ஓடுவோம், சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்கான்னு பார்ப்போம். எஸ், நினச்ச மாதிரி ஒன்றுமே இல்லை. ஓகே, அங்கே அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குங்க. நம்மளுக்கு பயம் இல்லை, வாங்க நம்ம இந்த பக்கம்லாம் போவோம். எஸ் சார், ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, எப்போனா பேஸ்மெண்ட்டுக்கு வரலாம். ஆனால் நம்ம இந்த பக்கம் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிப்போம். ஆனாலும் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் உங்களுக்கு எஸ்கேப் இருக்குது, எஸ்கேப்பிங் டோர் இருக்குது. ஓகே, இன்னும் 2 கிடச்சா போதும். ஒன்று தாங்க, இன்னும் 1 கிடச்சா போதும். 0 ஃபைண்ட் த எக்ஸிட் அண்டு எஸ்கேப் பண்ண போகிறோம் வாங்க. ஓகே, இன்னொரு ரைஸ் கிடச்சிது, 6 ரைஸ் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ அந்த பேய் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். கீழே வந்துடுச்சு, கீழே பேஸ்மெண்ட்டுக்கு வந்துடுச்சுங்க. அது இதுக்கு மேலே நம்மளால் தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒன்லி ரன்னிங் ஆப்ஷனை தான் கிளிக் பண்ணோம். ஓடுறா வருது பின்னாடி தான் எங்கேயோ வந்து நினைக்கிறேங்க. நல்ல வேலை திரும்ப நம்மளை டைமிங் காப்பாற்றி விட்ருக்கு. இவங்க டோர் கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு டோருக்குள்ளே வர ஆப்ஷன்லாம் இருந்ததுன்னா இந்த பேய் நம்மளை அசால்ட்டாக கண்டுபிடிச்சிரும்னு நினைக்கிறேன். எங்க டோர் கிட்ட வந்து போச்சுங்க. அப்பா நல்ல வேலை, மறுபடியும் நம்மளை டைமிங் காப்பாற்றிருக்கு. அது போதான்னு பார்ப்போம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் வீடியோ போடுறதும் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்ங்க, நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு செய்கிறேன். ஓகே, அந்த ஒரு லைக் அந்த ஒரு ஷேர் நான் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போய் தப்பிக்க போகிறோம். தெரிஞ்சு அது செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தப்பிச்சிட்டோங்க. எங்க அது அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஃப்ரண்ட்டில் இருந்திருக்கும். 4 மினிட்ஸ்க்குள்ளே அந்த கேமை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமா? 4 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய் 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 பாய்.